உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கினால் தேர்தல் அரசியலில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவீர் என்று குறிப்பிட்டு நீதிபதிகள் பேசியிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பணிகளை தொடர விரும்பவில்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வச்சாங்க? முழு விவரம் என்ன? பிரியா, அதாவது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை. நாளைக்கு ஹெட்லைனா எது வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணை தான் உச்சநீதிமன்றத்துல நடந்துகிட்டு வருது. அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை கிடைக்குமா அப்படின்றதுதான். இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்த மனு மீதான விசாரணை தான் தொடங்குச்சு. ஆனா அமலாக்கத்துறையுடைய இந்த கைது நடவடிக்கை நடந்த நேரம் தேர்தல் நேரத்துல இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு உச்சநீதிமன்றத்துல முன் வச்சாங்க. அதுக்கு பல காரணங்களை சொன்னாங்க. குறிப்பா சிபிஐ கிட்ட நான் நேரடியா போய் எனது தரப்பு வாதங்களை சொல்லி இருக்கிறேன். எனது தரப்பு அவங்க எனக்கு சம்மன் கேட்டப்ப, எனக்கு விளக்கம் கேட்டப்போ நான் கொடுத்திருக்கிறேன். அமலாக்கத்துறை எனக்கு சம்மன் அனுப்பின போது கூட நான் அவங்களுக்கு எழுத்து முறையில அவங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஆனா அவங்க நேர்ல வரணும்னு மீண்டும் மீண்டும் என்ன வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறமா 9வது சம்மனையும் நான் நிராகரிச்சதுக்கு அப்புறம் தான் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு நடந்து கிட்டத்தட்ட, அதாவது இந்த விவகாரம் நடந்து 2 வருடங்களுக்கு மேலாகக்கூடிய சூழல்ல தேர்தல் நேரத்துல எனக்கான சம்மனை அனுப்புறதும் தேர்தல் நேரத்துல இந்த கைது நடவடிக்கை எடுக்கிறது ஏன் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை அமலாக்கத்துறை எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீதிபதிகளும் இது சரியான ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படியான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுது. அவர் ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்துடைய முதல்வரா இருக்கிறாரு. தேர்தல்கள்ல போட்டியிடுறதோ அல்லது பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறதோ அவருக்கான உரிமைகளா இருக்குது. அந்த நேரத்துல வழக்கு விசாரணையை காரணம் காட்டி இந்த பர்டிகுலர் டைம், அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தை அமலாக்கத்துறை அவரை கைது செய்யறதுக்காக ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினதோடு மட்டும் இல்லாம இடைக்கால ஜாமீன் வழங்குறது சம்பந்தமான வாதங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அமலாக்கத்துறை வாதங்களையே நடத்தக்கூடாது, இடைக்கால ஜாமீன் அது சம்பந்தமான விஷயங்களுக்கே போகக்கூடாது அப்படின்ற திட்டவட்டமான வாதங்களை முன்வச்ச போதும் கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தொடர்ச்சியா அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குறது சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள வழக்கை கொண்டு போனாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப கடைசியா அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நாங்க இடைக்கால ஜாமீன் வழங்குறோம், அவரை சிறையிலிருந்து விடுவிக்கிறோம், அவரு நிச்சயமா தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபடுவாரு, அவரு இன்னமும் முதல்வரா இருக்கிறாரு. ஆனா அது அவங்க நேரடியா சொல்லல. ஏன்னா நேரடியா கேட்டா அது ஒரு அரசுடைய வரம்புக்குள் போறதா இருக்கும். அதனால அவங்க மறைமுகமா நீங்க உங்களோட அபிஷியல் டியூட்டிஸ், அரசு வேலைகளை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு உறுதி கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு முதல்வரா இருக்கிறாரு, ஒரு கோப்புகள்ல ஒரு கையொப்பம் இடும் பொழுது அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்லயே கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சுட்டிக்காட்டிதான் நீதிபதிகள் உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம், ஆனா நீங்க அரசு சார்ந்த வேலைகளை செய்யாம இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இது மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன பதில் அதைவிட மிக முக்கியமானது. நீங்க என்ன வெளியே விட்டீங்கன்னா அரசு சார்ந்த வேலைகள்ல கோப்புகள்ல எதிலையும் நான் கையொப்பமிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் அவர் வச்சிருக்கிறாரு. டெல்லியுடைய துணைநிலை ஆளுநர் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில் இருக்கு, அதை உடனடியா டெல்லி அரசு நடத்தணும், செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நான் எடுத்தாள்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவேளை துணைநிலை ஆளுநர் ஒரு முக்கியமான கோப்புகள்ல கையொப்பம் இடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நான் கையொப்பம் இடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மற்றபடி இந்த வழக்குல நான் நேரடியா எந்த விதமான விஷயத்தையும் செய்ய மாட்டேன், கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேல நான் அப்படிதான் இருந்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் போயிருக்கு. சரியா உணவு இடைவேளை வந்ததுனால இப்போ வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீதிபதிகள் அரை மணி நேரத்துல நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதுல அமலாக்கத்துறை இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவரு இப்படி ஜாமீன் கேட்கிறாரு, மற்ற கைதிகளையும் இவரையும் நம்ம எங்க வித்தியாசப்படுத்தி பாக்குறது? சாமானியர் தான் இவரும், இன்னும் சொல்ல போனா இவர் ஒரு இலாக்கா இல்லாத முதல்வர் தான், அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இவருக்கு ஜாமீன் கொடுத்தா அது வழக்குல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. காரசாரமான வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இன்னும் ஒரு 25ல இருந்து ஒரு 35 நிமிடங்கள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அடுத்து என்ன நடக்க போது, பிணை வழங்கப்படுமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா வழக்கு விசாரணையின் போது என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு, நீதிபதிகளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற விரிவான விவரங்களை சொன்னீங்க நிரஞ்சன்.
தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் தீர்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.